ஒரு வாரமா நல்லா திருட்டுத்தனமா நைட்ல மழை பெஞ்சிட்டு இப்ப பகலே நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யறது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, சந்தைக்கு போகணுமே. இப்படி மழை பெஞ்சிட்டே இருந்தா நாம எப்படிடா சந்தைக்கு போகுதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இருந்தாலும் ரெடியாகி நிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டேன். திடீர்னு பார்த்தா மழை நின்றுடுச்சு. மழை நின்னாலும் குழந்தைங்கள 2 பேத்தையும் கூட்டிட்டு போல. ஏன்னா மேகம் நல்லா கருத்து போயிருந்துச்சா, எந்த டைம்ல எப்படி மழை வரும்னே தெரியாது. அதனால அவங்க 2 பேத்தையும் விட்டுட்டு நானும் என்னோட கணவர் தான் அடிச்சு பிடிச்சு போனோம். ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு தூரல் கூட இல்லைங்க. ஓமலூர்ல ஓமலூருக்கும் நம்ம வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஊர்ல நல்ல மழை, ஓமலூர்ல தூரலே இல்லை. வாரம் சந்தைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உப்பு விற்கிற இடம் நமக்கு தெரியலங்க. போன வாரம் என்னோட ஃப்ரெண்டு சந்தைக்கு வந்து பார்த்துட்டு அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி லூஸில் உப்பு விற்கிறாங்க அப்படின்னு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வீதிக்கு தூக்கிட்டு வந்து அப்பெல்லாம் சைக்கிளில் உப்பு கட்டிட்டு வந்து விற்பாங்க. அப்பெல்லாம் வந்து பாக்கெட் உப்பு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி லூஸ்ல தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க உப்பு. அதுதான் உடம்புக்கும் நல்லது. இப்பெல்லாம் இந்த மாதிரி உப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை விடுவோமா? சின்ன படி வந்து 20 ரூபாயும் பெரிய படி வந்து 30 ரூபான்னு சொன்னாங்க. 10 ரூபா தானே முன்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பெரிய படியை 30 ரூபாய்க்கு நான் உப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். வாரம் சந்தைக்கு வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நாளாக உப்பு வித்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு அது தெரியல பாருங்க. அப்புறம் தக்காளி வந்து 2 கிலோ 30 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அதை வாங்கிட்டு தேவையான அளவுக்கு காய்கறி வாங்கிட்டேன். இந்த வாரம் சந்தைக்கெல்லாம் தாராளமாக காசு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் எப்பயும் வாங்குறத விடவே இன்றைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்காங்களா, அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு காய்கறியும் கொஞ்சம் வதங்கிடுது. அதனால் கொஞ்சம் தேவைக்கேற்ப நம்ம காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தீர்ந்துருச்சு. அவங்க வந்து விறகடுப்பில் தான் சாப்பாடு செய்யணும். சரி மழை வந்துட்டு இருக்குதா, அதனால் அவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சுட்டு கிளம்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து சந்தைக்கு போவோமா இல்லையான்னு சொல்லி 2 மனுஷாக இருந்ததுனால சமைச்சு வைக்கல. சரி வந்ததுக்கப்புறம் சூடாகவே சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு சேர்த்து செஞ்சு அத்தை வீட்டுக்கும் கொடுத்துட்டு நாமளும் இந்த மழைக்கு ஏற்ப கொஞ்சம் சூடாக சாப்பாடு சாப்பிட்டாச்சிங்க.